சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, குருவே சரணம், குருவே சரணம், என் குரு நாதனே சரணமையப்பா. ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு தான் நான் சொல்லின்னு இருக்கேன். வாழ்க்கை வரலாறுல பார்த்தீங்கன்னா, நம்ம சிவனும் பெருமாளும் திரிபுர பாலசுந்தரியமாகிட்டு அந்த சக்தியின் ரூபமா, ஜோதியின் ரூபமா வந்து அம்மனுடைய சக்தியை கேட்குறாங்க. ரெண்டு பேருக்கும் அந்த 1000 தாமரை இதழ்களால் கொண்ட அந்த அழகு வடிவமான ஐயப்பன் ஜோதி அந்த சக்தியை வந்து அவங்களுக்கு வந்து திரிபுர பாலசுந்தரி அம்மா அருள் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒன்னா அருள் கொடுக்குறாங்க. அதனுடைய அருள்குடத்தின் பயனாக மணிகண்டன் எப்படி இந்த பூமியில் பிறக்கிறான், அவன் எதற்காக இந்த பூமியில் வருகிறான், மீண்டும் பிறவி எடுக்கிறான், பந்தளத்து ராஜாவுக்கு எதற்கு மகனாக பிறக்கிறான், இதனுடைய கதையை சொல்றோம் பாருங்க. மகிஷியோட அண்ணன் ரெண்டு பேருமே வந்து அரக்கர்கள். அவங்க குலத்தை சொல்ல போனா கதை இன்னும் எங்கேயோ போயின்னு இருக்கும். சுருக்கமா சொல்றோம் பாருங்க. மகிஷியோட அண்ணன் இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய அரக்கர்கள். அப்ப மகிஷி எப்படி வந்து அவங்க அரக்கர் ஆனாங்க, அவங்களுடைய கதையை சொல்றோம் பாருங்க. அவங்க பாத்தீங்கன்னா முன் ஜென்மத்தில் பாத்தீங்கன்னா முனிவர் வந்து தவம் புரிஞ்சிருக்கிறார், சிவனை நோக்கி தவம் புரிஞ்சார். அப்ப மகிஷி அழகான பெண் வடிவமா அழகு தேவதையாக இந்த பூலோகத்தில் வளம் கொண்டிருக்கும் போது அப்ப முனிவர் மேல போய் ஊந்துறாங்க, கல்லுக்கறிக்கு ஊந்துறாங்க. அப்போ உடம்போது முனிவரோட அந்த தவம் வந்து கலைஞ்சிய உடனே முனிவர் வந்து மகிழ்ச்சிக்கு வந்து சாபம் கொடுத்தார். நீ வந்து அரக்கியாக பிறக்கப்படுவாய், நீ அரக்கர் குலகத்தில் பிறக்கப்படுவாய் என்று அவர் முனிவர் வந்து சாபம் விட்ட உடனே அந்த அம்மா அழுகுறாங்க. மகிழ்ச்சி, என்னப்பா நான் தெரியாம செஞ்சுட்டேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட இது பண்ணோடனே அப்ப இந்த சாபம் நீங்க உனக்கு மணிகண்டன் உனக்கு சாப விமோசனம் கொடுப்பான், அது அடுத்த பிறவியில் உனக்கு நடக்கும், இந்த ஜென்மத்தில் நீ அரக்கர் குலத்தில் பிறக்கப்படுவாய் என்ற போது அப்ப வந்து அரக்கியாக மகிழ்ச்சி வந்து பிறக்கிறாள், அரக்கர் குலகத்தில் பிறக்கிறாள். அப்ப அரக்கர் குலத்தில் பார்த்தா அண்ணனும் தங்கச்சியுமா பிறக்கிறாங்க. அப்ப அண்ணனாக மகிஷாசுரன் வந்து அங்க வந்து சிவனை நோக்கி அவர் வந்து தவம் செய்கிறார். 3 லோகத்தையும் நம்ம ஆளணும், 3 லோகத்தையும் நம்ம ஆளணும், எல்லா சக்தியும் நம்ம கிட்ட கிடைக்கணும்ட்டு சிவன் கிட்ட வந்து தவம் புரிகிறார். சிவன் தான் அன்புக்கு அடிமையானதாச்சு, அதான் சிவபெருமன் பாசத்துக்கு அடிமையானவன், அதான் அன்பே சிவன் சொல்லுவார். அவர்கிட்ட சிவன் கிட்ட ஈஸியா வரத்தை வாங்கிடலாம் சிவன் கிட்ட. அப்ப இப்போ வந்து தவம் புரிஞ்சு நிற்கிறார் மகிஷாசுரன். அப்ப தவம் புரிஞ்சு நிற்கும் போது அப்போ வந்து ரொம்ப கடுந்தவம் புரிகிறார். இவனுக்கு இறங்குற மனங்க மாஸ்டர் சிவனுக்கு. அப்போ வந்து அவருக்கு வந்து வரம் கொடுக்கிறார். மகிஷாசுரனே நீ ஏஞ்சிரு, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப கேட்கும் பொழுது அப்பொழுது அவன் கேட்கிறான் புத்திசாலித்தனமா, எனக்கு நான் யார் கையில் தலையில் வைத்தாலும் அவங்க பஸ்வம் ஆகிவிடணும் அப்படின்னு என்ற வரத்தை கேட்கிறார். எனக்கு சாவே கிடைக்க கூடாதுன்னு என்று அந்த வார்த்தையும் கேட்கிறார். அப்போதான் சிவபெருமான் சொல்றார், மனிதர்களாக இருந்தாலும் மரக்களாக இருந்தாலும் சாவு நிச்சயம் அப்படின்னு. இவரு புத்திசாலித்தனமா மகிஷர் என்ன சொல்றாரு, நான் யார் கையில வச்சாலும் வந்து அங்க பசுவாயின். அப்ப இவருக்கு மரணம் என்பது கிடையாது இல்ல. அப்ப அந்த மாதிரி என்ன பண்றாரு, சரி அந்த வரத்தையே சிவபெருமான், இவர் தானே யோசிக்க மாட்டார் சிவபெருமான, பாசத்துக்கு அடிமான சின்னடா தன்னுடைய பக்தன் வந்து இவ்வளவு இதுவா வந்து நம்ம கிட்ட வந்து இவ்வளவு தவம் புரிஞ்சு கேட்கிறாரு. அவன் கேட்கிற வார்த்தை நம்ம கொடுக்கறதுனா நம்ம வேலை. நம்ம ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கோம், தகப்ப ஸ்தானத்துல இருக்கோம், கேட்கிற வார்த்தை கொடுக்கறது தான் நம்மளுடைய. அப்போ வந்து அவர் வந்து வரத்தை கொடுக்கிறார். அதே வரத்தினை கேட்ட வரத்தையும் அவனுக்கு கொடுக்குறார். அப்பொழுது பாருங்க என்ன புத்திசாலித்தனமா மகிஷாசுரனை தான் வரம் கொடுத்த பகவான் தலையில கைய வைக்க வர்றார். சிவனுக்கே வரம் கொடுத்த பகவானுக்கே தலையில கைய வைக்க. அப்ப சிவபெருமான் இவரோட மனசுக்குள்ள இது புரிஞ்சுக்கினார். ஏன்னா சிவபெருமான் கடவுளாச்சே, அவன் மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாத பகவானுக்கு. தலை தெரிச்சுன்னு ஓடுறாரு பகவான். வரம் கொடுத்த பகவானே சிவபெருமான் தலை தெரிச்சுன்னு ஓடுறாரு. ஏன்னா அவர் தலையில கைய வச்சா சிவன் பசும் ஆயிடுவாரு. வரத்தை கொடுத்துனே வந்தானே பாருங்க, வரம் கொடுத்த தலையில கைய வைக்கிறாரு பாருங்க, எப்படிலாம் இருக்கலாம் பாருங்க. இதுதான் அரக்கருடைய குணம். மிச்ச கதையை நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா.